நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் மக்கள் இயக்கம் தொடங்கி 17 வருஷம் முடிந்திருக்கிறது. அந்த நிலையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரவணா மருத்துவமனை சார்பாகவும் மதுரை சரவணா மருத்துவமனை சூர்யா தொண்டு நிறுவனம் சார்பாக இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலம் பயன்பெற்ற பெனிஃபிஷரிஸ் பயனாளிகளும் அவங்களுக்கு சேவை செய்த எங்கள் மருத்துவமனை செவிலியர்கள் ஊழியர்களும் இங்கே அண்ணன் இருக்கிறாரு. இந்த சூர்யா டெஸ்ட் மூலம் அவருக்கு வந்து செயற்கைக்கால் வழங்கியிருக்கிறோம். அவரெல்லாம் விரும்பி கேட்டார், தளபதி படம் பார்க்கணும், நாங்கள் ஜனநாயகன் படம் பார்க்கணும்னு விரும்பி கேட்டார். அதனால ஒரு ஷோவை நம்ம மதுரையில் நம்ம இங்கே எடுத்துருக்கிறோம், தியேட்டரில் எடுத்து அந்த முழு ஷோவுக்கு இப்போ எல்லாரும் வந்திருக்கிறோம். இங்கே எல்லாரும் வந்து இன்னைக்கு சிஎம் சாரை வந்து ஸ்க்ரீனில் எல்லாம் மனதுக்கு பிடித்த அவர் சிஎம் சார் எல்லாம் பார்க்க வந்திருக்கிறாங்க. இந்த எங்கள் ஹாஸ்பிட்டல் நர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஷோன்னு சொல்லிட்டேன். சிஎம் சாரை நேராக பார்க்க போகிற ரேஞ்சில் நினச்சி எல்லாரும் இன்னைக்கு கிளம்பி இப்போ தான் வந்திருக்கிறாங்க எல்லாரும். அதனால் எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் வந்து மிக சிறப்பாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. ஆமாம், இப்போ முதல் ஷோ பார்த்தீங்கன்னா விஜய் சாருடைய சிஎம் சாருடைய தொண்டர்கள் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஷோ எடுத்தோம். தம்பி சதீஷ்லாம் இருக்கிறாரு, 20 வருஷமா கூட பயணிச்சுக்கிட்டு இருக்காரு தளபதி கூட. அப்போ தான் இந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றியது. சரி, நம்ம சூரிய டெஸ்டில் பலனடைஞ்ச எண்ணற்றவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்குலாம் டிக்கெட் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமையை பார்த்து இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்து அவங்க எல்லாம் இன்னைக்கு மாற்றத்தினால் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பணி செய்த எங்களுடைய செவிலியர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த ஷோவை வந்து நாங்கள் இன்னைக்கு பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆமாம் ஆமாம், நான் டெய்லி ஒரு ஷோ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் இப்போ 23ஆம் தேதியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், டெய்லி 3 ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சதீஷ். அந்த அளவில் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களோடது இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா ஃபுல் மெஜாரிட்டி எடுத்திருப்பார் சிஎம். இந்த 108 இல்லை 180 இருந்திருக்குன்றதான் எங்களுடைய கணிப்பு. அந்த அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அந்த சினிமா மிக பிரம்மாண்டமாக ரொம்ப சின்சியரான ஒரு இதாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், அன்னைக்கு கூட பார்க்கல கூட எல்லாரும் சொன்னாங்க, ஆசைப்பட்டாங்க. நம்ம பொதுவாக எல்லாரும் என்ன செய்வோம், கரிபரியான ஒர்க்கில் இப்போ 6 நாள் வேலை பார்ப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்கவே மாட்டாங்க, லீவுன்னு இருப்பாங்க. அப்படி பரபரப்பான உலகத்தில் ஒரு லீவ் எடுத்து நம்ம வெளியூர்லாம் போகிறோம்ல, அந்த மாதிரி நம்ம சிஎம்மும் தளபதி சாரும் எப்பயாச்சும் அப்பப்போ ஏதாச்சும் 1-2 படத்தை பண்ண முடிஞ்சா இந்த ரசிகர் பெருமக்கள் தொண்டர்களுக்கெல்லாம் பெரிய உற்சாகமாக அது இருக்கும். அது அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியாது. மக்களுக்கான சேவை, மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு காலையில் 10 மணிக்கு வந்து கைரேகை வைக்கிற அட்டண்டன்ஸ் வைக்கிற ஒரு முதல்வர் இப்போ தமிழ்நாட்டில் நான் பார்க்குறேன். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே பயோமெட்ரிக் வச்சுட்டு வீட்டுக்கு போகிற ஒரு முதல்வர் இன்னைக்கு நான் பார்க்குறேன். சார் நீங்க போட்டுக்கோங்க, சுந்தரன் அவரு கொடுங்க, நீங்க போட்டுக்கோங்க. மாட்டுங்க நீ வச்சுக்கோங்க. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.